மார்ச் மாதம் 31 செவ்வாய்க்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் 49:1-6 வசனங்கள். அதில் மிகச்சிறப்பாக வசனம் 6, யாக்கோப்பின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயேல் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ ஊழியனாக இருப்பது எளிதென்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை புறவினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன். வெறும் யாக்கோப்பு குலத்துக்கு மட்டுமல்ல, இஸ்ராயேல் மக்களை மட்டுமல்ல, உலகிற்கு ஒளியாக. அதுதான் நம்ம எல்லாருமே மத்திய 5:14 சொன்னது போல, நீங்கள் தான் உலகிற்கு ஒளி. உலகிற்கு உப்பாக இருக்கு. மலை மேல் இருக்கிற ஒரு மறைவாய் இருக்க முடியாது. விளக்கை கொடுத்து யார் மரக்காலின் கீழோ கட்டிலின் கீழோ வைப்பதில்லை, விளக்கு தண்ணீர் மீது வைப்பார். அது ஏனென்றால் அனைவருக்கும் அது ஒளி கொடுக்க வேண்டும். இது கடவுளுடைய மக்களை மட்டும் அழைப்பதற்கு அல்ல, புறவினத்தாருக்கும் நாம் ஒளியாக இருந்து நாம் அநேகருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களே புறவினத்தார்களாக இருக்கிறார். ஆண்டவரை அறியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு தூரமாக இருக்கிறார். நாம் மனம் திரும்பி வாழ்வதன் வழியாய், ஆண்டவரும் திரும்புவதன் வழியாய் மக்கள் எல்லாரும் மனம் திரும்பும். ஒளி இருளில் இருக்கிற மக்கள் பேரொழியை காண, இதோ புறவினத்தாரும் உண்மை ஒளியை காண ஆண்டவர் கிருபை செய்வார். ஒரு காலத்தில் இருள் இருந்தோம், ஆனால் இந்த வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த உன்னதில் பங்கேற்க எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த ஆண்டவரே, நீரை ஒளியானது, நாங்களும் அந்த ஒளியில தியாகம் தனியப்பட்டு மக்கள் அனைவருக்கும் ஒளியாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவர் ஒளி உங்கள் மீது ஒளிர்வதாக என்று சொல்லி நிறைவான ஒளிகளை ஆட்கொள்வதாக எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.